நம்முடைய ஆராதனையை நாம் துவங்கவிருக்கிறோம். உங்களுடைய கைத்தொலைபேசிகளை தயவு கூர்ந்து சைடில் போட்டு வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசவ பாகங்களையும் நீங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அவரை ஆராதனை செய்வதற்கு எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. சங்கீதம் 99 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபுகளின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லாம் ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் உள்ள பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ராஜரீகம் பண்ணுகிற ராஜாதி ராஜனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக சபையார் யாவரும் எழுந்து நின்று துவக்க பாடலாக கர்த்தரை பாடுவோம் என்கிற இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமாக. அவராலே வந்தது
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பரமபிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவராய் இருக்கிறீர். அப்பா அப்பா, நீர் யுத்தத்தை ஜெயித்த தேவனாய் இருக்கிறீர். நீர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தகப்பனே, எல்லாம் கனமும் எல்லாம் மகிமையும் உடையவராய் நீர் இருக்கிறீர். அப்பா, நீர் துதியில் பயப்படத்தக்கவராய் இருக்கிறீர். உம்மை போல் ஒரு தேவனை இந்த பூமியில் நாங்கள் அறியோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே அந்த தேவனாய் இருக்கிறீர். அப்பா, நீர் ஒருவரே ராஜரீகம் பண்ணுகிற ராஜாதி ராஜனாக இருக்கிறீர். அப்பா, எங்களுடைய ரட்சணையை கொம்பாக நீர் இருக்கிறீர். அப்பா அப்பா, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய குமாரன் மூலமாய் எங்களுக்கு நீர் அருளின ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவ மன்னிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரலோகத்தின் நிச்சயத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, உம்முடைய சொந்த ஜீவனை நீர் கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆதியும் அந்தமுமானவராக இருக்கிறீர். ஆல்பா ஒமேகாவுமாக இருக்கிறீர். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறீர். நீர் வருவேன் என்று சொன்ன தேவன், நீர் வருவீர். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த காலை வேளையில நாங்கள் ஏறெடுக்கிற இந்த துதி ஆராதனையை நீ தயவாய் ஏற்றுக்கொள்ள நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே, உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் இந்த காலை வேளையில. அப்பா, எங்களுடைய ஆராதனை துவக்கும் முதல் இறுதி வரையும் நீர் கூட இருந்து தலைமை தாங்கி வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, பாடல் நடத்துகிற அடியின் மேல் நீர் இரக்கமாயிரும். ஆண்டவரை, நல்ல குரல் வளர்த்து எனக்கு தாரும். அப்பா, இந்த ஜனங்களோட பிரச்சனத்துக்குள்ளாய் நடத்த எனக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, இசைக்கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இருப்பதாக, உடைய அனுக்கிரகம் தங்கியிருப்பதாக. இந்த பிள்ளைகளை நீர் தொடர்ந்து வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ செய்தி ஏந்தி வந்திருக்கிற பாஸ்டர் டேவிட் ரவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவின் நிறைவோடு அவரை உடைய வார்த்தையை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய திவ்ய வசனம் அவருடைய வாயிலிருந்து ஒழிக்கும் போது ஆண்டவரே, அது எங்களுடைய இருதயத்திலே அது பதியத்தக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடங்களில் நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு நீர் உதவி செய்து தருவோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் மற்ற ஊழியர்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நீர் இன்றைக்கு பயன்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தின் மகிமை கண்டு நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை நீர் அங்கீகரிக்க நாங்கள் செபிக்கிறோம். சபைக்கு வந்த ஒவ்வொரு சபையாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்கள் பத்திரமாய் வந்து ஆய்வு செய்ய நீர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் அமைதிப்படுத்தும் நீர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்குமே ஆராதனை செய்ய, விடுதலையான இருதயத்தோடு ஆராதனை செய்ய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் இறங்க நாங்கள் செபிக்கிறோம். தகவலே, அப்பா, நீரே மகிமைப்பட வேண்டும். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறல்களை தயவாய் மன்னித்து ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து இந்த ஆராதனையை வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். இரண்டாவது பாடலாக இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்கிற பாடலை நாம் பாடுவோமாக. Yeah.
சகோதரி ராணி நம்மை வழிநடத்துவாங்க. திறனான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கிருதி தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை நலம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகள் நெருக்கப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள். மாறுபாடு உள்ளவனுடைய வழியே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடு இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். வெளியிலே சிங்கம் வீதியிலே தொழிலும்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டியிருக்கும். அதை தண்டனை பிரபு அவனை விட்டு அகற்றும். 16 வசனம் சேர்ந்து வாசிப்போம். அமருங்கள். ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உளுத்திரம் பெத்லஹேம் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம் மத்தியிலே பாஸ்டர் டேவிட் ரவி வந்திருக்கிறார். பாஸ்டர், உங்களுக்கும் என்னுடைய சிறப்பு வரவேற்பு. தேவனை தேடி வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் அதிர்விதமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் 3 சாட்சிகளை நாம் கேட்கவிருக்கிறோம். இந்த வாலிபர்கள் மத்தியிலே 3 பேர் இன்றைக்கு நமக்கு சாட்சியை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். இன்று தினத்திலே அவர்கள் இந்த யூத் கேம்ப் முடிஞ்சு வந்திருக்கிறாங்க. அதை முன்னேற்று சில சாட்சிகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலாவது ரிஜோய்லா, பிறகு ஏரன், கடைசியாக கோம்லா. Hello. Shalom. 1 Timothy 4 verse 12. Don't let anyone despise you for your youth, but set the believers an example in conduct, in speech, in love, in faith, and in purity. நான் 2024 பெத்லஹேம் பைபிள் பிரெஸ்பிட்டீரியன் ஓட யூத் கேம்ப்ல கலந்துக்கிட்டேன். அவங்க வந்து இந்த யூத் கேம்பை வந்து 3 நாள் 2 ராத்திரிக்கு வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இந்த இடம் வந்து பாயு பாலாவ் பீச் ரிசார்ட். இதில் வந்து இந்த யூத் கேம்ப் வந்து நம்மளுக்கு நிறையா ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருந்துச்சு. இன்னும் நிறையா யூத்ஸ் கலந்துக்கிறதுக்கு அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நம்மளோட கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து பாஸ்டர் சோலமன் ராஜா, கேம்ப் மாஸ்டர் வந்து டீக்கன் ஜான் கண்ணா. ஆனால் யூத் கேம்ப் அப்போ வந்து இவங்க எல்லாரும் ப்ரோவாக மாறிட்டாங்க. ஏன்னா வந்து யூத் கேம்பில் எல்லாரும் வந்து நல்லா கலந்துக்கிறதுக்கு வந்து ப்ரோவாக மாறிட்டாங்க. நம்மளோட யூத் கேம்போட டைட்டில் வந்து த ஸ்கிரிப்சர் அண்ட் யூத். இப்போ உள்ள காலங்களோட யூத்தில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து கடந்து போகிறாங்க. அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது வந்து
பாஸ்டர் சோலமன் ராஜா வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த யூத் கேம்ப்ல வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமான சாப்பாடுலாம் இருந்துச்சு. இப்பயாச்சும் நான் 1 kg ஏறுவேன் நம்புறேன் இந்த சாப்பாடை சாப்பிட்டு. ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ வந்து ரூம் வந்து ஒரு ரூமில் 2 பேர். ஸோ ரூம்மேட் வந்து ரொம்ப நல்லா பழகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் வந்து ஆக பிடிச்ச பார்ட் வந்து கேம்ஸ் நடத்தினவங்க வந்து ரொம்ப நல்லா நடத்தியிருந்தாங்க. இப்போ வந்து கேம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்குலாம். அழுகி போன முட்டை, மாவு, தண்ணி உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழுகி போன முட்டை, மாவு, தண்ணி நம்ம கிட்ட வந்து கொடுக்கும் போது நம்ம எல்லாரும் வந்து மாவை வீசி, தண்ணியை வீசி, முட்டையை வந்து மண்டைக்கு மேலே உடச்சி ரொம்ப விளையாடிக்கிட்டு இருந்தோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக கடைசியா மீடியா டீம் வந்து ஒரு வீடியோ உருவாக்கியிருந்தாங்க. கடைசி நாள் அப்ப அவங்க வந்து ஒரு பிளாக் மாதிரி செஞ்சிருந்தாங்க. இந்த பிளாக்ல வந்து ப்ரெப்பரேஷன்ஸ், யூத் கேம்ப் அப்ப என்ன சேட்டைலாம் பண்ணியிருந்தாங்கன்னு போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் வந்து யூத் கேம்ப்ல யார் வந்து ரொம்ப நல்லா தூங்குனான்னு வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, நீங்க எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப டீப் ஸ்லீப்ல தூங்கினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ராத்திரி நேரத்துல வந்து யாரோடையும் ரூமுக்கு போயிட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. ராத்திரி 11 மணிக்கு அவங்க ரூம், அது வந்து என்னோட ரூம் தான், ஆனா வந்து நான் அப்ப ரூம்ல இல்லை. ஸோ நான் தப்பிச்சேன். ஸோ கடைசியா வந்து நான் அடுத்த வருஷத்தோட யூத் கேம்ப் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன். And thank you for the youth camp committee for the effort you guys put. கடவுள் பேசினதுக்கு சோஸ்திரம். நான் போன வருஷம் யூத் கேம்பில் நான் தான் சாட்சி கொடுத்தேன். ஸோ இப்போ நான் போன வருஷம் எனக்கு ஞாபகம் சொன்னேன், நிறைய யூத்ஸ் வந்து கலந்துக்கல அப்படின்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஆசீர்வாதமாக எல்லா யூத்ஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ சில பேர் வந்து ஒரு நாள் போயிட்டாங்க, ஆனால் இன்னும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு. முக்கியமாக 4 செர்மன் இருந்துச்சு. ஸோ 4 செர்மனும் கடவுள் ஆசீர்வதிச்சார். ஸோ பாஸ்டர் சோலமன் ராஜா அவர் நல்லா பேசினார். நல்லா ஜூக் அடிக்கல, ஆனால் கொஞ்சம் ஜூக் அடித்தார், ஓகே தான். ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம். முதல் காரியமாக என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஏன் வாலிபர்கள் வந்து ஆலோசனை கேட்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் நிறைய படிச்சுக்கிட்டோம். ஸோ அதில் நிறைய படிச்சுக்கிட்டோம். மரணம் சீக்கிரமாக இருக்குது, அப்புறம் நம்மளுடைய வருங்காலம் நல்லா இருக்க நம்ம ஆலோசனை கேட்க வேண்டும். ஸோ இதுமாரி நிறைய இது கொடுத்தாரு. அப்புறம் ரெண்டாவதாக வாலிபர்களுக்கு என்ன ஆபத்து நெருங்கிடும் அப்படின்னு நிறைய சொன்னார். முக்கியமாக பெருமை. ஸோ பெருமையை குறித்து நிறைய சொன்னார். ஸோ என் மைண்டில் வந்தது ஒரே ஒரு இதுதான், உங்கள் பெருமை மேலே எறும்பு மேயும் அப்படின்னு. ஸோ அது என் மைண்டில் நிறைய வந்துச்சு. ஸோ பேஷன் இன் லிசனிங், ஓவர் என்ஜாய் வேர்ல்ட்லி. ஸோ இதை பற்றி நாங்கள் நிறைய படிச்சுக்கிட்டோம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் தொடர்ந்து மன திரும்பி இது பண்ண அதை சொன்னார். அப்புறம் டேஞ்சர் ஆஃப் கேஜர் இதை பற்றி நிறைய பேசினார். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அதனுடைய எப்படி நம்ம இதை விட்டு தூரமாக இருக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. எல்லா பாஸ்டர்ஸும் சொல்கிற மாதிரி தான். ஸோ இது திருப்பி எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணார். அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ எல்லா விஷயத்துலையும் வச்சு இந்த 3 days முன்னாடி எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஸோ
நாட்களை கூடயா இருக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஸோ முன்னெல்லாம் 2 days 1 night, ஆனால் அன்றைக்கி அந்த வருஷம் வந்து 3 days 2 night. அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட பழக, இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட ஐக்கியங்குள்ள எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ சாப்பாடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. யாருமே பண்ணியாக போல, எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் டீ டைம், அப்புறம் சர்ச் கமிட்டி உதவி செஞ்ச எல்லாருக்கும், முக்கியமாக கேம்ஸ் வாஸ் எப்பிக்காக இருந்துச்சு. ஸோ ரிஜுவலாக சொன்ன மாதிரி முட்டை எல்லாம் நாடிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வாய்ப்பு பண்ணேன். ஸோ நாங்கள் 100 தான் கட்டணும். மணி வாய்ஸில் உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். யூத்ஸ்க்கு, அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இந்த படிக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு. ஸோ அந்த 100 வெள்ளி வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு கலந்து இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க 100 வெள்ளி தான், ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 300 வெள்ளி. சர்ச்சுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு நிறைய யூஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை வாய்ப்பு பண்ண எல்லாருக்கும் உதவி பண்ண எல்லாருக்கும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் உண்மையாகவே. ஸோ தொடர்ந்து அடுத்த வருஷமும் இன்னும் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். இன்னும் ஃபன் ஐடியாஸ் நிறைய யூஸ் வந்து கலந்துக்கணும்னு அவ்வளோதான். தேங்க்யூ. ஷாலோ 5 பேஜ் எழுதிட்டு வந்தேன். ஸோ நான் ஒரு பேஜ் மட்டும் பேசுகிறேன், ஏன்னா 4 பேஜ் அவங்க பேசிட்டாங்க 2 பேர். ஸோ நான் தான் அந்த மோஸ்ட் சீனியராக அங்கே போனது, என்னோட கடைசி கேம்ப் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நான் தேங்க்ஸ் வந்துட்டு கண்ணன் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் 100 வெள்ளிக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். செகண்ட் வந்து ரேவிகாக்கா, என் முட்டி இன்னும் வலிக்குது. தேங்க்யூ ஃபார் த கேம்ஸ். அப்புறம் 3வது, நாங்கள் ஈச் டைம் எவ்வளோ டயர்டாக அந்த வர்ஷிப்க்கு போனாலும் அந்த வர்ஷிப்பை வந்துட்டு உற்சாகமாக ஆக்கிட்டு வந்துட்டு கொயர் குரூப்ஸ் அவங்களுக்கும் பெரிய கைத்தல் கொடுக்கணும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு நிறைய செஷன்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக கியூ செஷன் பற்றி நான் பேசியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 2 நாளாக வந்துட்டு எல்லா யூத்ஸுக்கும் வந்துட்டு எப்போதுமே ஏன், எதுக்கு, எப்படி, யான் எல்லாமே கேள்வி இருக்கும். ஸோ அந்த 2 நாளில் எல்லாத்தையும் பேச வச்சுட்டாரு. எல்லா கேள்விக்கும் அவங்களே சொன்ன கேள்வி எடுத்து வச்சு அவங்களுக்கே அவங்க பதில் சொல்கிற அளவுக்கு அந்த கியூ செஷன் வச்சாங்க 2 நாளும். ஸோ 3ஆவது நாள் தான் எங்களுக்கு ஆன்சரே கிடச்சிச்சு அந்த எல்லா கேள்விக்கும். என்ன ஆன்சர்னா வந்துட்டு, நம்ம இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங், நம்ம மூச்சு உள்வாங்கி வெளிவாங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ப்ரேயர் அண்ட் பைபிள் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். ஸோ அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கிட்டோம். ஸோ ஐ எம் ஸோ பிளஸ்ட். திஸ் இயர் இஸ் மை லாஸ்ட் ஒன். So I will cherish forever. Thank you everyone. நான் இந்த பேச்சு கொண்டு வரல. இன்னைக்கு காலேஜ் சர்ச்சுக்கு ஊருக்கு தான் சொன்னாங்க சாட்சி சொல்லணும் அப்படின்னு. இந்த கேம்ப் நடத்திய பிரதர் ஜான் கண்ணா, அப்புறம் பேசின பிரதர் சோலமன் ராஜாவுக்கும் மேலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப பிளெஸிங்காக இருந்துச்சு. மெசேஜ் வாய்ஸும் ஆக்டிவிட்டீஸ் வாய்ஸும். அந்த தேர்ஸ்டே நைட் அந்த வர்ஷிப் தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, கடவுளோட பிரச்சனத்தை நான் உண்மையிலேயே உணர்ந்தேன். அந்த வர்ஷிப்லேருந்து இந்த சாட்டர்டே மார்னிங் வரைக்கும் பாஸ்டர் சர்மன் வரைக்கும் உண்மையிலேயே ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு. என்னன்னு தெரியல, நான் ரொம்ப டச் ஆகிட்டேன். எனக்கு வந்துட்டு உண்மையிலே இத்தனை கேம்ப் போயிருக்கேன், ஆனால் லைக் அந்த ஃபீலிங் வந்துட்டு இந்த கேம்பில் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு சர்மன்லாம் கேட்கும் போது. அப்புறம் இந்த கேம்ஸ்லாம் உண்மையிலே எல்லாம் பழைய கேம்ஸ் தான், நிறைய வாட்டி விளாண்டுருக்கோம்.
ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப கிக்காக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் குரூப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. 4 குரூப் இருந்துச்சு. என் குரூப் மொதல் இடம் இருந்துச்சு, எல்லோ குரூப். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அப்புறம் சாப்பாடுலாம் ரிஜர்வ் என்ன சாப்பாடு சாப்பிட்டு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடலுக்கு அதுக்கும் நன்றி செலுத்துறேன். அப்புறம் 100 இட்லி சொன்ன மாதிரி 100 இட்லி கட்டி இவ்வளையும் நாங்கள் என்ஜாய் பண்ணதுக்கு நான் ஆண்டவருக்கு உண்மையில நன்றி செலுத்துறேன். அப்புறம் மெயின் திங் வந்துட்டு வெதர். அந்த தேர்ஸ்டே நைட் நினைக்கிறேன் சரியான மழை அடிச்சு ஊத்துனுச்சு. அப்போ நாங்கள் நினச்சோம் சரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேம்ஸ்லாம் இருக்குது எப்படா அப்படின்னு. ஆனால் அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு மணியும் இல்லை, வெயில் அப்படி அடிச்சிச்சு. அப்புறம் நாங்கள் அந்த அவுட்டோர் அப்படியே கேம்ஸ் ஆடும்போது கூட லைக் எல்லாம் நல்லா விளாண்டு சேஃபாக விளாண்டாங்க. அதுக்காக நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அப்புறம் வந்த யூத்ஸ்க்கும் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். உளுத்திரம்ல வந்துட்டு எல்லா யூத்ஸும் போயிட்டாங்க, சில யூத்ஸ் வரல. அதில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துருங்க. சும்மா சும்மா கூப்பிட முடியாது, அதுக்காக வந்துருங்க. தேங்க்யூ. ரொம்ப ஆசீர்வாதமான சாட்சிகள். நாம் காணிக்கை தசுவ பாகத்தை எடுப்பதற்கு முன்பதாய் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்கிற இந்த பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். Thank you.
பிதாவே, நம்முடைய தசோபாகத்தை நாம் செலுத்துவோமாக. காணிக்கை ஸ்தோத்திர பாடலை நாம் யாவும் சேர்ந்து பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களிகூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் சரீரத்துக்கு உயிர் கொடுத்ததுக்காகவும் ஒரு நாளை எங்களுக்கு அற்புதமாய் அமைத்து கொடுத்ததுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே காணிக்கை எடுத்து வந்தவங்களுக்கும் தசம காணிக்கை எடுத்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவரே. இந்த காணிக்கையை எடுத்து சபை தலைவர்கள் ஆண்டவரே நல்லபடி உபயோகப்படுத்த அவர்களுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து போவதற்கு முன்பதாய் ஜெப சிந்தையோடு வல்லவரே என் மீட்பர் நீரே என்கிற பாடலை நாம் பாடுவோம். இறுதி சரணம் வரும்போது யாவரும் எழுந்து நிற்க தாழ்மையோடு கூட கற்றுக்கொள்கிறேன்.
இறங்கி வந்த எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைகளும் இந்த படிகளை ஏறி உமக்கு துதி படிகளை செலுத்த வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு சொந்தமானவரே, இந்த காலை வேளையிலும் ஒரு காலத்திலே சபிக்கப்பட்ட மக்களுடைய நாவுகளிலே நீர் இரக்கமாய் துதிகளை வைத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்ற எங்கள் தேவனை, இருளில் கிடந்த எங்களை, அந்தகார இருளில் கிடந்த எங்களை உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக வழியை திறந்து வரவழைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இதோ நாங்கள் இன்று பாடிய ஒவ்வொரு சுவிசேஷ பாடல்களுக்காக, விசுவாச பாடல்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த பாடல் ஆசிரியர்களுக்காக, இசை அமைத்தவர்களுக்காக நாங்கள் செலுத்துகின்றோம். வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் காவியமாக உமக்குன்பாக படைக்க முடிவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, வேதத்தின் பல வார்த்தைகளை எங்களால் மனனம் செய்ய முடியாத வேளையிலே இந்த பாடல்கள் ஆண்டவரே இந்த சத்தியத்தை எங்களுக்கு எளிதாக ஞாபகப்படுத்த செய்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இது இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கும் துதியிலே நீரும் பங்கு கொள்கின்றேன். வானத்தின் சர்வ சேனைகளும் ஆண்டவரே எங்களை மறுத்து எங்களை விட்டு திரும்பி போன ஒவ்வொரு பரிசுத்தவானும் எங்களோடு கூட இந்த காலை வேளையிலே உம்மை துதிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், மரித்தோருக்கும் ஜீவிக்கின்றவர்களுக்கும் தேவனாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய துதியானது ஆண்டவரே என்றும் உமக்கு காலை முதல் மாலை வரை ஆண்டவரே அது துணித்துக் கொண்டே இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு நாளை பரலோகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை இன்று பூலோகத்திலே நாங்கள் பயிற்சி விட்டுகின்றோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த உன்னதமான தேவனே, இந்த காலை வேளையிலும் உம்மை துதிக்க எங்களுக்கு கிடைத்த பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எனவே இந்த வேளையிலும் படியேறி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல பாடுகள், பல பாரங்கள் ஆண்டவரை இருப்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறேன். இதோ ஆண்டவரே, பாரங்களை சுமந்தவர்களாக உம்மண்டை அவர்களை இறக்கி வைக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தனிமை, எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய பயம், எங்களுடைய வேதனை, எங்களுடைய சோர்வு, எங்களுடைய துக்கம் ஆண்டவரே எல்லாமே அறிந்தவராக இருக்கிறேன். ஏனென்றால் நீர் காண்கின்ற தேவனாகவும் ஆண்டவரை கேட்கின்ற தேவனாகவும் விசாரிக்கின்ற தேவனாகவும் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய தேவன் யாக்கோபின் தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவரே, அதனாலே உம்மிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களை என்று கேட்டாலும், எங்களுடைய விண்ணப்பங்களை என்று கேட்டாலும் ஆண்டவரை நாங்கள் தேடுகின்ற அந்த விடுதலை, அந்த வெற்றி, அந்த அமைதி, அந்த சமாதானம், அந்த ஆறுதல் ஆண்டவர், அந்த ஆலோசனை நீர் எங்களுக்கு தர நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பெயரால் அழைக்கப்பட்ட மக்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சொந்தமானவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களை உடைய கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவரும் எங்களை உடைய கரங்களிலிருந்து பிடுங்கி போடாதபடிக்கு நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அதனாலே நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் இடம் இருக்கின்றதே, எங்களை வழிகாட்டுகின்ற வார்த்தைகள்லாம் இடம் இருக்கின்றதே, எங்களுடைய விடுதலை காட்டும் வார்த்தைகள் எல்லாம் இடம் இருக்கின்றதே. அதனாலே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த கொலைச்சில் உள்ளவர்கள், நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படியாதவர்கள். ஆண்டவரே, நாங்கள் பலமுறை உம்முடைய சித்தம் எது என்று தெரிந்தும், உடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தெரிந்தும் ஆண்டவரே அதுக்கு விரோதமாக நடந்தவர்கள். இந்த வேளையில் உம்மிடம் கேட்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பாவங்களை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கிறபடினாலே
ஒரு சபையாக இடம் பாவ அறிக்கைகளை செய்கின்றோம். நாங்கள் தவறிய காரியங்களிலே, நாங்கள் மீறிய காரியங்களிலே மன்னிக்கும்படி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது உம்முடைய கட்டளையும் விருப்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உங்களை காண முடியாது. இந்த காலை வாழையில் இந்த ஆராதனையிலே நீர் கூட்டி வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. ஆண்டவரே, சாட்சி கொடுக்கப்பட்டது, அந்த சாட்சிகளுக்காக நன்றி. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த யூத் முகாமை பெரிதளவிலே நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த யூத்துக்கு நீர் ஆத்மீக ரீதியிலும் சரீர ரீதியிலும் ஆண்டவரை உணர்ச்சி விதமான ரீதியிலும் நீர் ஊழியம் செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த யூத் கேம்ப் கமிட்டிக்காக நன்றி. அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் வீண் போகாதபடிக்கு அவர்கள் கையின் கொடையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, தேவனை யூத் கேம்ப்ல பலர் வந்து பகிர்ந்து கொள்ள, ஆண்டவரை கலந்து கொள்ள நீர் ஏற்படுத்திய வாய்ப்புகளுக்காக, ஸ்பான்சர்ஷிப்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ மக்களே அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கத்தக்கதாக பார்த்து சோலமன் ராஜாவை பயன்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவர் டிகன் ஜான் கண்ணோட தலைமையிலே இந்த யூத் கேம்ப் நடந்ததற்காக நன்றி. இந்த சகோதரனுக்கும் தொடர்ந்து நல்ல சொந்த பலத்தை தந்து அவரை குடும்பத்தின் வழி நடத்தின கெஞ்சுகின்றோம். இது ஆண்டவரை கேட்ட சாட்சிகள் மக்களை, இந்த யூத் மக்களை இந்த வழியை தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தாபித்து நடத்த கெஞ்சுகின்றோம். அந்த சாட்சிகளை கேட்ட நாங்களும் ஆண்டவரை அதே தேவனை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று நம்பி நாங்கள் உண்மையாக பின்பற்றுவோம். ஆண்டவரை, காலவேலும் பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜாக்காக ஜெபிக்கின்றோம். ஸ்ரீலங்காவிலே அவர் நல்ல மனதை சேர்ந்ததற்காக நன்றி. அவர் முன்பாக இருக்கின்ற ஊழியர் காரியங்களை என்னுடைய ஆவினால் நிரப்பி அவரை வழிநடத்த நாங்கள் பாதுகாக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். அவருடைய குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவரே, இந்த காலை வருடம் மலேசியா, சிங்கப்பூர்ல நடக்கின்ற ஆராதனைகளில் பிரசனம் இருக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, தேவனை இந்த நாளிலும் சிறியோரும் பெரியோரும் இந்த திருவசனத்தை நாங்கள் தியானிக்கின்ற வழியிலே ஆவியானவர் தாமே கூட இடைப்பட்டு எங்களுக்கு போதகராக எங்களுக்கு படித்துக் கொடுக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். பேசுகின்ற அடியானை மன்னித்து இந்த கருவியாக பயன்படுத்தும். இதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னை தாழ்த்தி ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். வேத வாசிப்பு லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 30 வரை. 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்து சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுக்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுக்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கர்ப்பம் நம்மில் உன்னால் செய்யப்பட்ட கிரிகள் எவைகளோ அவைகளை
உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றையும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டாலும் இல்லாமல் மற்றொருத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமனை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். ஆமென். சமப்பாகி எல்லாருக்கும் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். வேறு பாஷை எனக்கு தெரியாது. எல்லா ப்ரோஸ்க்கும் நல்ல வணக்கம். இதெல்லாம் பயங்கரமாக நல்லா ஜோடிச்சு சொல்லிட்டீங்க. யூத்துக்கு வந்தவங்களாம் ப்ரோஸ், அப்போ சர்ச் கேம்ப் போகிறவங்களாம் புது வார்த்தையை தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு. மத்தியில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தாய் சபையான பெத்லஹேம் சபையிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலும் தெரிவிக்கிறேன். நாம சில பேரை பார்க்கும் பொழுது குறிப்பா அவங்க நோவா இருந்து கேள்விப்பட்டு அவங்க நம்ம பார்த்த பிற்பாடு கொஞ்ச காலம் சென்ற பிற்பாடு அவங்களை திருப்பி நம்ம பார்க்கும்போது இருந்த நிலையை விட இன்னும் மோசமா இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். டயபெட்டிஸா இருக்கலாம், பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், ஒரு சர்ஜரி, காலு கை எடுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன காரணம் நம்ம வந்து விசாரிக்கும் பொழுது என்ன பார்க்குறோன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த மருந்தை, அந்த மருத்துவ உதவியை அவங்க பெற்றுக்கொள்ளல. அதனால அவங்க சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வீணாக போயிடுச்சு. ஏன் அவங்க பெற்றுக்கொள்ளனா, மருத்துவர் சொல்ற ஆலோசனையை அவங்க அக்செப்ட் பண்றாங்க. அப்ப மருத்துவருடைய ஆலோசனை அக்செப்ட் பண்ணும்போது மருந்து நேர வேலைக்கு எடுக்காதப்போ சொல்லப்பட்ட அந்த உடற்பயிற்சி மற்ற உணவு காரியங்களை நம்ம வந்து சரியா கவனிக்காதப்போ உடல் கெட்டு போகுது. நம்ம நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கோம். அப்ப கடவுள் மருத்துவர் என்கிற ஒரு உருவாக்கி கடவுள் மருந்து என்கிற ஒரு காரியத்தை மனுஷனுக்கு உதவியா கொடுத்தோம். மனுஷன் அதை சரியா அதை பயன்படுத்தலைன்னா கடவுள் மருந்து மருத்துவர் இவங்க மூலியமா காட்டுகின்ற தயவை அந்த மக்கள் பெறாம போயிடும். அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு காலப்படி ஜோன்கான பேசினப்ப சொன்னாரு, மருந்து ஒரு காரியம், நான் செய்ய வேண்டியது இன்னொரு காரியம். நான் என் சாப்பாடெல்லாம் கவனிக்காம பழைய மாதிரி போயிட்டு இருந்தேன்னா மருந்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவேன். அதுதான உண்மை. அப்ப நம்முடைய சரீரம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு இடைப்படும் போது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது. நாம எப்ப கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையும் நாம நம்ம வாழ்க்கையில வேண்டான்னு சொல்றோமோ அப்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்குன்னா கடவுளுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அப்ப கடவுளுடைய வார்த்தை வழி நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு பேசிக் காரியம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்கணும். அதனால தான் எனக்கு தலைப்பு விசுவாசம் இல்லைன்னா தெய்வ தயவு இல்லை.
நோ ஃபெய்த் நோ ஃபேவர் ஆஃப் காட். நம்ம எல்லாருக்கும் கடவுளுடைய தயவு நம்ம தேவைப்படுது. தேவைப்படலைன்னு யாரும் இங்க கை சொல்றீங்களா? அப்படி சொல்றவங்க நீங்க இருக்க மாட்டீங்க. கடவுளுடைய தயவு தேவை. நம்ம ப்ரே பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம். ஆனா அது மட்டும் பத்தாது. நம்ம விசுவாசத்துல இருக்கு. விசுவாசத்தில் நடை போட்டாதான் தேவனுடைய தயவனுடைய வாழ்க்கையில இருக்கும். இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதியில இந்த கருத்தை நம்ம பார்க்கணும். ரைட்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 14 to 30 வசனங்கள். நீண்ட ஒரு பகுதி. ஆனா அதுல உள்ள கதை விஷயம் ரொம்ப சிம்பிள். என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர், நானும் இப்படிதான் தர்மின் மாதிரி கை காட்டி, ஓகே, இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினாலே 40 நாள் வனாந்தரத்துக்கு சோதனை உட்பட கொண்டு போறாங்க. இதுக்கு முன்ன வசனத்தை வாசிங்கன்னா, அப்ப 40 நாள் சாத்தானோட நைஃப் ஃபைட்டிங் செஞ்சு பிடிச்சிட்டு சாத்தான ஒரே அடியில அவர் தவிர்த்துக்கிட்டு அவர் திரும்பி எந்த ஆவியோட பலத்தோட அவர் வழிநடத்தப்பட்டார் வனாந்தரத்துக்கு, அதே ஆவியின் பலத்தோட அவர் திரும்பி கலிலேயாவுக்கு வராரு. 14ஆம் வசனம் சொல்லுது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஆவியின் வழிநடத்துதல் எப்போதுமே இருந்தது போல அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியின் வழிநடத்துதல் இருக்கணும். அப்படி ஆவியின் வழிநடத்துதல் இருக்கணும்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இருக்கணும், இருக்க வேண்டும், இருக்கிறாரா? அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயாவுக்கு வந்த பிற்பாடு என்ன ஆகுது, அவருடைய ஊழியம் வளரத பார்க்கிறோம், ஊழியம் பெருகிறத பார்க்கிறோம். அந்த ஊழியம் வளரும் போது பெருக்கும் போது அவருக்கு பேரும் நிறைய கிடைக்குது. அப்ப கலிலேயாவுக்கு வரவங்க அவருடைய ஊழியத்தை வார்த்தையை கேட்டு அவரால் பயன்பெற்றவங்க இஸ்ரவேல் தேசம் எங்கும் பரவி அந்த செய்தியை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி அவருடைய பெயர் புகழ் எது வரைக்கும் போகுது, அவர் பிறந்து வளர்ந்த நசரேத் ஊர் வரைக்கும் அது போகுது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் பார்க்கும்போது அவர் 16ஆம் வசனத்துல அவர் பிறந்து வளர்ந்த அந்த நசரேத் ஊருக்கு அவர் திரும்பி போகிறார். திரும்பி போகும்போது அவர் சின்ன வயசுல இருந்து அவர் என்ன செஞ்சிருந்தாரோ, எதுல அவர் போதிக்கப்பட்டாரோ அதன் வழக்கத்தை அவர் செய்கிறார். அதாவது அவர் அந்த ஊருடைய தேவ ஆலயத்துக்குள்ளார, ஜெப ஆலயத்துக்குள்ளார அவர் போறாருன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட நாள்ல அவரே போறாரு. நாம கிறிஸ்துவர்கள் நமக்கு குறிப்பிட்ட நாள் ஆராதனை நாள். சில நாட்கள்ல 5 நாள்ல வெள்ளிக்கிழமை இருக்கலாம், சில நாட்கள்ல சனிக்கிழமை இருக்கலாம், சில நாட்கள்ல நாடுகள்ல ஞாயிற்றுக்கிழமை. எந்த ஒரு நாள் நமக்கு குறிக்கப்பட்டுள்ள அந்த நாள்ல நாம ஆண்டவருடைய ஆலயத்துல காணப்படுறோம். மணி அடிச்சுட்டு நம்ம சேவல் முடியலையா, நம்ம அந்த நாள்ல நம்ம காணப்படுறோம். அந்த நாள்ல நம்ம காணப்படாம வேறு எங்க இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து அவர் குறிப்பிட்ட நேரத்துல போதிக்கப்பட்டபடி வழிநடத்தப்பட்டபடி அவர் ஜெபங்களை ஆலயத்துக்கு. அப்ப அங்க வந்த பிற்பாடு என்ன ஆகுது, அவர் போனப்பெல்லாம் அவருக்கு வேதம் வாசிக்க சொன்னபடி நமக்கு குறிப்பு இல்லை. ஆனா அவர் ஃபேமஸ் ஆகி அவர் திரும்பி வரும்போது, நசரேத்துக்கு வரும்போது என்ன பண்றாங்க, அவரை மரியாதைப்படுத்தி அவர் ஒரு போதகர் என்பதை உணர்ந்து அவர் கையில அவங்க வேத வசனத்தை கொடுக்கிறாரு. அப்ப அவர் கொடுக்கப்பட்ட வேத நூல் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல கொடுக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி ஸ்க்ரோல் தான் அவர் கையில அன்னைக்கு இருந்துச்சு. ஓகே, இது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க யாரு, அவங்க பேர் என்ன? ஆர்கியாலஜி. வெரி தேங்க்யூ வெரி மச். யார் சொன்னது? ஆர்கியாலஜிஸ்ட்.
அவங்க ஆராய்ச்சிக்காரங்க, புதையெல்லாம் தோன்றவங்க, பழைய காலத்துல அவங்க காரியங்கள் கண்டுபிடிச்ச நூல் இது. ஓகே, ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களை தான் இங்கு அவர் என்ன பண்றாரு, எழுந்து வாசிக்கிறாரு. அப்ப 18-19 வசனத்துல நம்ம அதை வாசிச்சோம். அவர் வாசிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடனுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்கள் விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்ற வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு தன்னுடைய மக்களுக்கு முன்பாக அவர் வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை வாசிச்சுட்டு அவர் சொல்ற காரியம் என்னன்னா, 19ஆம் வசனத்தின் இறுதியில சொல்றாரு, மன்னிக்கும் 20ஆம் வசனத்துல வாசித்த பிற்பாடு 21ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். பிரியமானவர்களே, வாசிக்கிறத கேட்டாங்க, தெளிவா கேட்டாங்க. இந்த பகுதி அவங்களுக்கு ரொம்ப ஒரு அவங்களுக்கு புரிஞ்ச பகுதி, ஒரு தெரிந்த பகுதி. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வாசிச்ச இந்த காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நிறைவேறுதுன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாசிச்ச காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஓகே, சாரி, ஓகே. என்னன்னா, இந்த யூதர்களை எடுத்துக்கிட்டா அவங்க காலகாலமாக மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தாங்க. நமக்கு தெரியும். ஓகே, மேசியா எப்போ வருவார்னு அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்களோட ஜெபம், அவங்க அன்றாட வாழ்க்கையில ஐயா எப்போ வருவீங்க, ஏன்னா பைபிள் சொல்லுது ஆண்டவர் வரும்போது அவர் மேலேருந்து இறங்கி வருவார்னு சொல்லுது. மேசியா எப்போ வருவார்னு காத்து கொண்டு இருக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை வாசி, இது ஒரு மேசியா அவருடைய வருகையின் போது என்னென்ன நடக்கும்னு சொல்ற பகுதியை வாசிக்கும் பொழுது அவர் உடனே சொல்றாரு, நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த காத்து கொண்டிருதல் இனி தேவையில்லை, ஏன்னா மேசியா வந்துட்டாரு அப்படின்னு அவரு சொல்லாம சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த ஸ்லைட் சொல்லுவோம். அப்ப அவங்க அவர் 5 காரியங்களை சொல்றாரு. என்ன காரியம் சொல்றாரு? முதலாவது அவர் ஏழ்மையை குறித்து பேசுறாரு. ரைட்? அப்ப அவர் சொல்றாரு 18ஆம் வசனத்துல, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. தரித்திரர்னா ஏழ்மை. ஏழ்மைனா சும்மா பண ரீதியில ஏழ்மை மட்டும் இல்ல, பொருள் ரீதியில ஏழ்மை மட்டும் இல்ல, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு குறைவா இருக்கிறோம் அதில் நம்ம ஏழ்மையா இருக்கிறோம். அப்ப ஏழ்மையான மனுஷன் உலகத்துல நிறைய பேர் இருக்கான். பணம் இருக்கு, தூக்கம் இல்லை. பணம் இருக்கு, நிம்மதி இல்லை. நிறைய இருக்கும், குறைகள் இருக்கு. அப்படி ஏழ்மையா இருக்கிற எந்த மனுஷனுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வந்தாருன்னு அவரு சொல்றாரு. 2வது நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்றாரு என்ன, இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்க. இருதயம் உடைஞ்சு போகுது, நறுகுண்டமானது. இப்படி ஆகுது, மற்றவங்க நம்மள காயப்படுத்துறாங்க வார்த்தையினால, மற்றவங்க நம்ம ஏமாற்றுறாங்க, நமக்கு ரொம்ப அவசியமான, நம்ம ரொம்ப விருப்புங்கிற நேசிக்கிற ஒரு பொருளை ஒருத்தர் நம்ம இழந்து போகிறோம். நாம கனவு காண்றோம், கனவு நிறைவேறாம போகுது. நாம பிளான் பண்றோம், பிளான் வாய்க்கப்பட போகுது. அப்படி இருக்கும்போது இருதயம் நொறுங்குண்டு போகுது, மனசு ரொம்ப கஷ்டப்படுது. சோ அந்த மாதிரி உடைஞ்ச மனச ஒட்டுறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு பார்க்கிறோம். 3வது நம்ம என்ன பார்க்கிறோம், சிறை. ஓகே, மனுஷன் அவன் சிறைச்சாலையில தான் கைதியா இருக்கான்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மனுஷனை சிறைப்பிடிக்கின்ற பல காரியங்கள் இருக்கு. பயம் இருக்கு, தயக்கம் இருக்கு, நாளை குறித்த ஒரு கவலை இருக்கு. நம்ம மெடிக்கல் செக்அப் போயிட்டோன்னா அந்த ரிப்போர்ட் வருது போது அந்த 1 day, அந்த 1 week, அந்த 1 month குள்ளார
நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், என்ன நடக்கும், என்னோட உடல்நலத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு பயம், தனிமை என்கிற ஒரு கூண்டுக்குள்ளா இருக்கு. யாரும் எனக்கு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தங்கள் உறவுகள் இருந்தும் என்ன விசாரிக்க மாட்டாங்கன்னு தனிமையில இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய காரியங்கள் ஒரு மனுஷனை சுரைப்பிடிக்க, அதுல இருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியா வரான்னு பார்க்கிறோம். அடுத்து அவர் சொல்ற காரியம் என்னன்னா, குருடர்களுக்கு பார்வை கொடுக்க. பிரியமானவர்களே, சும்மா சரீர ரீதியில குருடர்கள் மட்டும் இல்லை, நமக்கு கண்ணு இருந்து நம்ம சில சமயத்துல குருட தான் நடந்து போகுது. கீழே என்ன கேட்கிறேன், கண்ணு இல்லையா உங்களுக்கு, பார்த்து போய் நம்ம கீழே விழுகிறோம். கீழே இடையில சிங்க், என்னது சிங்க் ரொம்ப பிரபலமா இருக்கு. ஆனா சிங்கப்பூர்ல எங்க நடந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து நடக்கிறாங்க. சிங்க் ஹோல் அவங்க பார்த்துட்டு தான் நடந்தாங்க. பார்த்து நடந்தோம், துரோல் பண்ணல. அப்ப பார்த்து நடந்தும் துரோல் பண்றோம், பார்க்காம நடந்தும் நம்ம எப்படி இருக்கோம். அப்ப சரீர ரீதியில மட்டும் சிந்தையிலும் நம்ம பிளைண்ட். ஒரு காரியம் எடுத்து சொல்றோம், புரிய மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது, வேண்டாங்கிறோம், அப்ப குருடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல அநியாயம் அக்கிரமம் இருக்கு, ஏன்னா மக்களோட மனசை சாத்தானா பண்ணிருக்கான், குருடாக்கி இருக்கான். அப்படி சரீர ரீதியிலும் குருடு, ஆத்ம ரீதியிலும் குருடா இருக்கிறவங்கள விடுதலை பண்ண மேசியா வந்திருக்கான்னு சொல்றாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு, ஆபரேஷன். ஆனா ரொம்ப கிளியரா வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னா இங்க ஒரு பெண் அவங்க ஒரு கார்னர்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் கார்னர்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய ஆபரேஷன், மற்றவங்களால அவங்க நொறுக்கப்படுறாங்க, வார்த்தையினால, செய்கையினால, அபியூஸ், இப்படி நிறைய காரியங்கள் ஒருத்தரை தாக்கும் பொழுது அவங்க இருக்க சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாம, உலகத்தை சந்திக்க முடியாம, மக்களை சந்திக்க முடியாம அப்படி தவிக்கித்து கொண்டு இருக்கிற வேலை பாருங்க. நம்ம சுத்தி ஆட்கள் இருக்கும் போது ஒரு மாதிரி பலமா இருக்கும், நம்ம தனிமையா இருக்கும் போது அதனுடைய சூழ்நிலைய ஃபீலிங்க ரொம்ப வேற. நமக்கு நிறைய பேர் நம்ம ஒரு காரியத்தை கடந்த போது ஆலோசனை சொல்லிட்டு போகலாம், அவங்க போன பிற்பாடும் நாம தான் தனியா இருந்து அதை சந்திக்கணும். அதுல இருந்து அந்த இருட்டுல இருந்து வெளியாக முடியாம, அந்த குழப்பத்துல இருந்து வெளியாக முடியாம, அந்த வேதனை இந்த வழியில வெளியாக முடியாம நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட மனுஷனை விடுதலை ஆக்க மீசியவங்க. பிரியமானவர்கள், நான் சொன்ன இந்த 5 காரியங்களும் ஒரு சராசரி மனுஷன், அவன் கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் இல்லையோ, ஒரு சராசரி மனுஷனுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக வந்தது சராசரி மனுஷனாகிய உங்களையும் என்னையும் மீட்டு எடுக்கதான் அவர் மேசியாக வந்தார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் படிச்ச இந்த ஏசாயா புஸ்தகத்துல இந்த மக்களிடம் சொன்னாரு, நான் வாசிச்ச இந்த பகுதி, நீங்க காலாகாலமா வாசிச்சு காத்து கொண்டு இருக்க இந்த பகுதி இந்து உங்க வாழ்க்கையில நிறைவேறுச்சு, உங்க காதுகள் கேட்குது, உங்க கண்கள் பார்க்குது அப்படின்னு சொல்றாரு. யோவான் ஞானஸ்தானர் அவர் சிறையில போட்ட பிற்பாடு, அவர் இயேசு ஒருத்தர் வந்திருக்காரு ஊழியம் செய்யறாரு கேட்ட பிற்பாடு வார்த்தை சீஷர்கள் அனுப்பி கேட்கிறாரு, வர வேண்டிய மேசியா நீங்க தானா அல்லது வேறு யாருக்காச்சும் நாங்க காத்திருக்கணுமா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மத்தேயு 11:5 சொல்ற வார்த்தைகள் இங்க இடத்துல ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு அது அப்படியே ஒரு கண்ணாடியில படம் எடுத்து காட்டுற மாதிரி ஒண்ணு இருக்கு. மத்தேயு 11:5, மத்தேயு 11:5 நான் வாசிக்கிறேன். இயேசு 4ஆம் வசனம், இயேசு அவர்கள் பிரதித்திரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்தில் போய் அறிவிங்கள் சொல்றாரு. அப்ப 5ஆம் வசனம் சொல்றாரு, குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல சொன்ன காரியம் மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்ற காரியமாக இருக்கு. பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம டைட்டிலே விசுவாசம் இல்லைன்னா தேவ தயவு கிடையாது. அப்ப இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனங்களை வாசிட்டு அவர் இது இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லும்போது 2 காரியத்தை சொல்றாரு.
அவர் ஒரு ஆஃபரை கொடுக்கிறார். என்ன ஆஃபர்? முதல் ஆஃபர் என்ன கொடுக்கிறாருன்னா, அவர் இந்த மக்கள் இத்தனை காலமாக காத்திருந்த நன்மை இப்ப மேசியாவின் வருகை மூலமாக அவங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த விடுதலை, அந்த குணமாக்குதல், அந்த ஆறுதல், இதெல்லாம் மேசியா மூலமா நடக்க போகுதுன்னு அவங்க காது கேட்க அவர் சொல்றாரு. ரெண்டாவது ஆஃபர் என்ன இருக்குன்னா, ஒரு விசுவாச ஆஃபர், இஸ் a faith offer. அப்ப என்ன சொல்றாரு, இந்த மக்கள் இந்த காரியங்களை கேட்கும் போது இந்த மேசியாவுடைய ஏசாயா புத்தகத்துல சொல்லப்படுற மேசியா வரும்போது என்ன நடக்கும் சொல்ற காரியம், இயேசு குறித்து கலிலேயா ஊர்ல இருந்து கேட்டப்பட்ட செய்திகளை இது ரெண்டையும் அவங்க ஜாயின் பண்ணி யுனைட் பண்ணி டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு அழகான படம் தோணும். அது யாரை குறிக்குதுன்னா இயேசுவை தான் குறிக்குதுன்னு அவர் அங்க ஆஃபர் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன, இயேசு இங்க இந்த ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கிறது மூலமாகவும் அவர் செஞ்ச காரியங்களை அவங்க கேட்டு அதை ஒப்பிட்டு பார்க்கற மூலியமாகவும் அவர் சொல்றாரு, நான் தான் மேசியா. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நன்மை என் மூலியமா தான் வர முடியும். அதனால நீங்க விசுவாசிங்க அப்படின்னு இயேசு சொல்றார். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஓகே, இயேசு சொன்ன காரியத்துக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ரைட், முதல்ல நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ரைட், 22ஆம் வசனம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபைகள் உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. முதல்ல ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளவு நல்லா பேசுறாரு, இவ்வளவு ஆறுதலா பேசுறாரு, இவரை உற்சாகமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவரை அங்காட் பண்ணாங்க. ஓகே, அங்காட் பண்ணாங்க. ரைட், ஆனா அதே வேளையில என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். ஆனா இவரு யோசேப்பின் மகன் தானே, நமக்கு தெரிஞ்ச கார்பெண்டரோட மகன் தானே, இவரு நம்ம வீட்டு பிள்ளையாச்சே, நம்ம கூட வாழ்ந்தாரு, நம்ம கூட கோடி விளையாண்டாரு, மரம் ஏறினாரு, இவர் வார்த்தையில இருந்து வருத அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அனுப்பாட்டார். அடுத்து இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் யோசனை அறிந்தவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஏன்னா இவர் சாதாரண மனுஷன் தானே, இவர் எப்படி மேசியாவா இருக்க முடியும், அப்ப இவரு சொல்ற கனெக்ஷன் எங்களால பார்க்க முடியல அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்கும்போது இயேசு கிறிஸ்து 23ஆம் வசனத்துல அவங்க மனசு அப்படியே படம் பிடிச்சிட்டு அவரு சொல்றாரு, இயேசு அவரை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியே சொல்லு. நமக்கு தெரிஞ்ச டாக்டர்கள் இருக்காங்க, குடும்பத்தில் டாக்டர் இருக்காங்க. அப்ப டாக்டரே மருந்து சாப்பிட்டு தன்னை குணமாக்காதப்போ அந்த டாக்டர் நம்பி போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மேசியாங்கிறீங்க, நீங்க அங்கேயும் குணமாக்குதல உண்ட பண்ணிருக்கீங்க, அற்புதங்கள் அதிசயம் செஞ்சிருக்கீங்க, ஆனா நீங்க உண்மையிலே மேசியா தானா அப்படின்னா எங்க மத்தியிலும் நீங்க அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, அப்போ நாங்க நம்புறோம் அப்படின்னு இயேசு கிட்ட அவங்க சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இவங்களுடைய சிந்தனையை திருத்த அவர் என்ன செய்யறாரு, 2 பழைய ஏற்பாட்டின் உதாரணங்களை அவங்களுக்கு கொடுக்கிறார். ஓகே, 2. ஓகே, முதலாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ல இருந்து 16 வசனத்துல உள்ள வசனங்கள் நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. ஓகே, முதலாவது அவர் சொல்றது என்னன்னா 25ஆம் வசனத்துல, எலியா தீர்க்கதரிசி நாள்ல 3 வருஷம் மழை இல்லை. அப்ப அந்த 3 வருஷம் மழை இல்லாதப்போ எலியா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்றாரு, இந்த ரைட் சைடு என்னோட ரைட், உங்களுக்கு லெஃப்ட், ஆமா, அதுல ஒரு விதவை கிட்ட அவரை அனுப்புறாரு. ஓகே, அதுதான் முதல் உதாரணம். ஓகே, விதவை கிட்ட அனுப்புறாங்க. 2வது படத்துல உள்ளவர் ஓகே, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து 14 வசனத்துல உள்ள காரியம்,
எலிசா, ஓகே, 2 தீர்க்கதரிசி, ஒன்னு எலியா, ஒன்னு எலிசா. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட இந்த சிரியன் ஆர்மி கமாண்டர், ஓகே, நாமான் என்ற பெயர் வருது, அவனுக்கு குஷ்டரோக, லெப்ரசி, அவனை வந்து தீர்க்கதரிசி கிட்ட அனுப்புறாரு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2 காரியங்களை சொல்லும் பொழுது அவர் இப்படி சொல்றாரு. முதல்ல அந்த விதவையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இஸ்ரவேல் நாட்டில் நிறைய விதவைகள் இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் இந்த விதவைக்கு மட்டும்தான் தீர்க்கதரிசி அனுப்பினாரு. இஸ்ரவேல் நாட்டுல பல குஷ்டரோகிகள் இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் இந்த சிரியா நாட்டு குஷ்டரோகிக்கு தான் குஷ்டரோகியை தான் அவர் தெரிஞ்செடுத்தாருன்னு அவரு சொல்றாரு. சோ இயேசு சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவங்க சொல்லும் பொழுது சில அடிப்படை கனெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். பேசிக் காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, 2 பேருமே அவங்க யூதர்கள் கிடையாது. 2 பேருமே அவங்க ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. மனுஷன் உதவி செய்ய முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாங்க. 2 பேருமே அவங்க அவங்களுடைய தேவையான சூழ்நிலையில கடவுளால ஸ்பெசிபிக்கா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நிறைய பேர் இருந்தாங்க உங்க சூழ்நிலையில, ஆனா கடவுள் இவங்க 2 பேரும் மட்டும் அவரு தெரிந்து கொண்டாருன்னு பார்க்கிறோம். 2 பேருமே தீர்க்கதரிசிகளை அவங்க சந்திச்சாங்கன்னு பார்க்கிறோம். both encountered the prophets. 2 பேருமே என்ன செய்யணும்னு கடவுளுடைய தீர்க்கதரிசி சொன்னதையும் நாம பார்க்கிறோம். they heard what was to be done. அப்ப 2 பேருமே அவங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுள் சொல்ற காரியத்தை விசுவாசத்துல செஞ்சனால கடவுளுடைய தயவை பெற்றாருன்னு நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2 உவமைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே என்ன ஆகுது, இந்த செய்தியை கேட்டவங்க 28ஆம் வசனத்துல அவங்க ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார். வரும்போது வரவேற்றாங்க, தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. பிற்பாடு எல்லாம் ஒரு மனசா எழுந்து அவருக்கு எதிராக செயல்பட்டாங்க. இப்ப எப்படின்னா, நான் பேசிக்கொண்டே இருக்கேன், நீங்க எல்லாம் எந்திரிச்சு நாகாலிக்கன தள்ளிட்டு என்ன அப்படியே தூக்கி கொண்டு போய் இந்த சந்தனத்தோட அப்படியே தள்ளி விடுற மாதிரி ஒரு சில சிரிக்க கற்பனை பண்ணி பாக்குறீங்க, அது எப்படி இருக்கும். அமைதியா இருந்த ஒரு கூட்டம் திடீர்னு ஆவேசத்தோட ஆத்திரத்தோட எழும்புறாங்க. ஏன்? வாய்? இந்த கேள்விக்கு தான் நம்ம இன்னைக்கு பதில் பார்க்கணும். ஏன்னா இயேசு அவர்கிட்ட சத்தியத்தை சொன்னாங்க. Because Jesus spoke the truth. என்ன சத்தியத்தை சொன்னாரு? அவரை குறித்த ஒரு சத்தியம். அவர் யார்? 2வது அந்த கேட்கவங்களை குறித்து சத்தியம், அவங்க யாரு? 3வது கடவுள் யார்? Who is God? கடவுளுடைய தயவை பெறதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை சொன்னாங்க. பிரியமானவர்களே, இந்த யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசியா தீர்க்கதரிசி அந்த காரியங்களை சொன்ன பொழுது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2 உவமைகளை, இந்த உதாரணங்களை சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் இவங்க கடவுளுடைய தயவை பெறணும்னா,
இவங்க இந்த 2 பேரை போல இவங்க கடவுள் முன்பாக தங்களை தாழ்த்தணும்னு புரிஞ்சிருக்கு. தங்களை தாழ்த்தலைன்னா கடவுளுடைய தயவு அவங்க வாழ்க்கையில கிடைக்கும். ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உண்மை தங்களை அப்படியே எக்ஸ்ரே பண்ணி காட்டுற உண்மையை அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளனா, அவங்க மனதுல இந்த ஆத்மீக பெருமை இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவலி ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இந்த 2 பேரும் வேற, அவங்க வேற. இவங்க தாழ்ந்த ஜாதி, இவங்க உயர்ந்த ஜாதி. இவங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். அதனால கடவுளுடைய இரக்கத்தை, தயவு, ஆசீர்வாதத்தை அது அவங்களுடைய உரிமையாக அவங்க நினைச்சு கொண்டு இருந்தாங்க. அதனால அவங்க தன்னை தாழ்த்த வேண்டியதின் அவசியத்தை அவங்க பார்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த தரித்திரர் இவங்க தான். ஆண்டவர் இயேசு கொண்டு அந்த மனம் உடைஞ்சு போனவங்க இவங்க தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த குருடர்கள் இவங்க தான். சிறைப்பட்டு இருக்கிறவங்க தான் இவங்க. இவங்களுக்கு கடவுளுடைய தயவு தேவை என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அந்த ஆத்மீக பெருமை அவங்க மனசை கல்லாக்கி. இந்த 2 பேரை பார்க்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினால அவங்க கடவுளுடைய தெய்வ தங்கள் வாழ்க்கையில பெறுகிறது பார்க்கணும். பிரியமானவர்களே, நாம கடவுளுடைய வாழ்க்கை தெய்வ நம்ம வாழ்க்கையில நம்ம பெறணும்னா நாம ஆண்டவர் சொல்ற உண்மைக்கு நம்ம தாழ்த்தணும். நம்ம humble ourselves before God's truth. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கடவுளுடைய தயவு இல்லை. அதனால வாழ்க்கை நல்லா இல்லை. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த நோயாளி மாதிரி கடவுளுடைய சத்தியத்தை நாம கேட்கணும். தெரியலன்னு இல்லை, தெரியுது, ஆனாலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். நானே என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும், நானே என்னுடைய சூழ்நிலைகளை சமாளித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு இருமாப்புல நம்ம நடந்து கொண்டே இருக்கும்போது கடவுளுடைய தயவு எப்படி கிடைக்கும்? வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். வேதம் சொல்லுது. கடவுளுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கணும்னா நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். எபிரேயர் 11:6 கவனிக்கணும். Hebrews 11:6 என்ன சொல்லுது? எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க இதை நம்ம பார்ப்போம். Hebrews 11:6, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசினா என்ன? தேவகிட்ட வரவங்க தான் விசுவாசி. நம்ம கடவுள்கிட்ட வரலன்னா நம்ம விசுவாசி இல்லை. அப்ப தேவன்கிட்ட வருதுன்னா என்ன? ஆராதிக்க வரோம், ஆசீர்வாதம் பெற வரோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவனை தேடி வரோம். அப்ப வரும்போது என்னன்னா, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் உண்டென்றும், that he is, உண்டென்றுனா என்ன? அவர் இருக்கிறவராக இருக்கிறார்.
அப்ப இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னா பழங்காலத்துல எப்படி இருந்தாலோ இப்ப எப்படி இருக்கிறாரோ அவர் மாறாதரா இருக்கார். பரிசுத்தத்துல மாறாதரா இருக்கிறார், இரக்கம் காட்டாதல மாறாதரா இருக்கிறாரு, நீதியில அவர் மாறாதரா இருக்கிறாரு, நியாயத்துல மாறாதரா இருக்கிறாரு, தண்டனை வழங்குறதுல மாறாதரா இருக்கிறாரு. சோ இப்படி தேவனை நம்ம அறிஞ்சவங்களா அவர்கிட்ட வரணும்னா நாம நடுக்கத்துடன் பயத்துடனும் பயபக்தியுடனும் நம்ம அப்ப அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கடவுள் அவரை நம்ம உண்மையா தேடும் போது என்ன சொல்றாரு, என்ன கண்டடைவது. Whoever seeks me sincerely, he will find me. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா கொஞ்ச நேரம் நம்ம தேடுறோம், கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையில இருட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையில சங்கடம் இருக்கும்போது, கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையில சலசலப்பு வரும்போது கொஞ்ச நேரம் தேடுறோம், அதுக்கப்புறம் தேடாம போயிடும். கடவுள்கிட்ட பாய் பாய் காட்டிட்டு அப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய தயவு எப்படிங்க வரும்? How can we expect God's favor? நம்ம மனுஷனை ஏமாத்திடலாம், கடவுளை ஏமாத்த முடியாது. ஏன்னா எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகின்ற தேவன் நம்ம தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில அப்படின்னு நம்ம கொஞ்சம் இன்னைக்கு ஆராய்ச்சி பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில கடவுள் எங்க இருக்காரு, நாம எங்க இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா ஆஃபர் கொடுக்கிறார். என்ன ஆஃபர் கொடுக்கிறாரு? நாம் அவரை விசுவாசித்தா, நம்ம பாவங்களை அறிக்கிட்டு மனம் திரும்பி அவர் விசுவாசித்தா நமக்கு நித்திய வாழ்க்கையை ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். அதை நம்ம எத்தனை பேர் ஏற்றிருக்கோம்? ரெண்டாவது ஆஃபர் என்னன்னா, நாம அவரை நம்பி வரும்போது அவர் நம்ம வெறுங்கையோட கூரையை பிச்சுக்கிட்டு கூட கொடுக்க முடியும். அந்த குறைவான நிலையிலும் நம்மளை தாங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நிறைவிலும் தேவன், குறைவிலும் தேவன், வாழ்வின் உயர்விலும் தேவன், தாழ்விலும் தேவனாக. பெருமானங்களே, என் வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் வாழ்க்கையில நான் ரொம்ப கடவுளை ரொம்ப தெரிஞ்சு கொண்ட நேரம் என்னன்னா, என் வாழ்க்கையில ரொம்ப இருட்டான, தனிமையான, கவலையான நேரங்கள். ஏன்னா அந்த இருட்டுல தான் அவர் ஒளியா இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். இந்த வெளிச்சத்துல நம்ம லைட் அடிச்சா அதோட திறன் தெரியாது. ஆனா ஒரு இருட்டான அறையில போய் அதே ஒரு லைட் அடிச்சா வேற லெவல். ஸோ நீங்களும் நானும் கடவுளை அறிஞ்சுக்கணும்னா மலையின் உச்சியில இருந்து நம்ம பார்த்தா நமக்கு தெரியாது. நம்ம பள்ளத்தாக்குல இறங்கும் போது தான் கடவுள். ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஆப்ரேஷன் டேபிள்ல படுத்துறது தான் யாரு மருத்துவர், யாரு காப்பவர், யார் விடுதலை செய்வாங்க தெரியும். ஏன்னா அந்த நேரத்துல யாரும் கூட இல்லை, அந்த நேரத்துல கடவுள் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா, கடவுள் என்கிற ஒரு நிச்சயம் எனக்கு இல்லைன்னா நான் எப்படி அதை ரெண்டாவது காரணம், இந்த மக்கள் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவளை சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க மட்டும் ரிஜெக்ட் பண்ணது இல்லைங்க, நீங்களும் நானும் தான் இயேசுவை ரிஜெக்ட் பண்ண.
எப்போ ரிஜெக்ட் பண்றோம்? நான் ப்ரே பண்றேன், கடவுள் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நான் விரும்புகிற காரியம் வாழ்க்கையில் நடக்க முடியும். அப்ப என்ன ஆகுது? சில சமயத்துல என் வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், நான் சர்ச்சுக்கு வரும்போது அந்த பாடல்கள், அந்த பிரசங்கம் என் பாவத்தை அது வெளிப்படுத்தும் போது நான் கடவுளுக்கு எதிராக நான் ஆத்திரமாகிறேன். அப்ப என்ன ஆகுது? கடவுளை நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன். பைபிள் வாசிக்கிறத நிப்பாட்டுறேன், ப்ரே பண்றதை நிப்பாட்டுறேன், காணிக்கை தசமபாகத்தை கொடுக்கறது நிப்பாட்டுறேன், சர்ச் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை நான் செய்ய நான் ரிஃப்யூஸ் பண்றேன். இன்னும் ஊழியம் செய்யறது என்னோட ரைட் மாதிரி அதை ரிஃப்யூஸ் பண்றேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை விட்டீங்க. ஆனா நம்ம நினைக்க கூடாது நாம ஜெயிச்சிட்டோன்னு. ஏன்னா நாம கடவுளை ரிஜெக்ட் பண்ணா கடவுள் நம்ம ரிஜெக்ட் பண்ண. ஏன்னா இயேசு சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பிய பிதாவை ஏற்றுக்கொள்கிறவன், என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நம்ம வேண்டாம்னு சொன்னா கடவுள் நம்ம எறும்பு அப்படி தட்டி விடுறோங்க, அந்த மாதிரி நம்மள வேண்டாம்னு சொல்லக்கூடிய ரைட் அவருக்கு. சுப்ரீமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க இருக்க சூழ்நிலையில, என் வாழ்க்கையில நான் இருக்க சூழ்நிலை, நம்முடைய சபை இருக்கின்ற சூழ்நிலையில நமக்கு நிச்சயம் கடவுளுடைய தயவு தேவை. ஆனா அந்த விசுவாசம் இல்லாம, அந்த நம்பிக்கை இல்லாம, அந்த கீழ்ப்படுதல் இல்லாம, அந்த பக்தி இல்லாம நமக்கு அந்த தயவு கர்த்தத்தாம் அனைவருக்கும் எழுது. நாம் எழுந்து நின்று ஜபித்து இறுதி பாடலுக்கு நாம் நம்மை ஆயத்தம். ஆண்டவரே, எங்கள் காதுகள் கேட்க வேண்டிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஐயா, நாங்கள் உம்முடைய தயவை பெறுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு உணர்த்திருக்கிறேன். அந்த விதவையை போல, இந்த நாமானை போல நாங்கள் எங்களை முன்பாக தாழ்த்த, விசுவாசத்தில் தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வண்ணமாக இறுதி பாடலை நாம் பாடுவோம். கேட்ட தேவ செய்தியை நினைத்து இந்த பாடலை நாம் விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோமாக. Baby
ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட உடைய திவ்ய வசனத்துக்காக நன்றி. விசுவாசத்தோடு உண்மை நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு அனுதினமும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நம்பிக்கையோடு உண்மை நாங்கள் நெருங்க ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய நாங்கள் கஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்போது நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நமக்காக வந்து மரித்து உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தம்முடைய குமாரனை நமக்கு அன்பாக ஈந்த பிதாவினுடைய அன்பும் என்றென்றுக்கும் நமக்கு துணையாக இருக்கின்ற பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.